வணக்கம். எடப்பாடி பழனிசாமி என்ன தெம்புல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக மேலிடம் வந்து நம்மள கவனிச்சுக்குவாங்க. பாஜக வந்து கூட்டணி அமைச்சுருவாங்க. எப்படியாவது நம்மள ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக பொறுத்தவரைக்கும் அதிமுக வந்து தமிழ்நாட்டில திரும்பவும் கால் ஊன்றக்கூடாது. அந்த கால் ஊன்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அதன் மூலமாக தங்களுடைய வளர்ச்சிய கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கட்சிய வளர்க்கறதுக்கு தானே அவங்க பார்ப்பாங்க. எதுக்காக எடப்பாடி பழனிசாமிய வளர்த்து விடணும்? அதிமுக வளர்த்து விடணும்? எதுக்காக அதிமுகவ ஆட்சியில அமர்த்தணும்? பாஜகவுக்கு அது என்ன வேண்டுதலா? காண்டா? அப்படிங்கிற மாரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணிக்கு வர்றதுக்கு எல்லாருமே தயாரு. ஆனா, அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா, கட்சி வலுவா இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, கட்சியில இருக்க கட்சி தலைவர்கள் எல்லாமே இப்ப தெறிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கிட்றா போலாம் அப்படிங்கிற மாரி. எத தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காங்க. தேமுதிகவ அதிமுக கூட்டணியிலேருந்து விலகி இருக்கு. ஜனவரியில நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்கூட்டம் போடுறாங்க, மாநாடு நடத்துறாங்க. அதில அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திமுக சைடு பேச்சுவார்த்தை நடத்துறதில 25 தொகுதி கேட்குறாங்க. அதில 2 ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணிய வச்சிருக்குது. திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகுச்சு அப்படின்னா, தேமுதிகவ சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. பீகார்ல காங்கிரஸ் வாங்கின அடி இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு அடி. அந்த அடியினால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. திரும்பவும் திமுகவோட நம்ம கூட்டணி இருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில பங்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாரி ஒரு கட்டுப்பாடெல்லாம் வச்சு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஐவர் கொண்ட ஒரு குழு அமைச்சு அவங்க திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ திமுக கூட்டணியிலேருந்து எதுவுமே யாருமே விலகலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தேமுதிக அங்கே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணி தான். அந்த கூட்டணிக்குள்ளே வந்து தேமுதிக போகுதுன்னா அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுக்க முடியாது. இப்போ 25 தொகுதிகள் கேட்குறாங்க. ஒரு 2 ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்க மெயினாக ராஜ்யசபா சீட்டில் தான் மெயினாக இருக்கிறாங்க. 25 தொகுதிகள் அப்படிங்கிறத திமுக தரப்பில் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. தேமுதிகவும் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டணியை சமாளிக்கிறது, தொகுதி பங்கீடுல இது பண்ணுறது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அதனால் வந்து தேமுதிக வந்து அப்படியே வெயிட்டிங்கில் போட்டாங்க. போட்டுட்டு 9 தொகுதி தர முடியும், ஒரு ராஜ்யசபா சீட்டு தர முடியும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்க, தேமுதிகவில் பிரேமலதா திரும்பவும் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது திமுக என்ன டிமாண்ட் வச்சாங்களோ அதே தான் அவங்களும் கொடுக்குறாங்க. 10 தொகுதிக்குள்ளே தான் நாங்கள் கொடுப்போம், ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவோம், உங்களுக்கு தேவையானதை செஞ்சு தருவோம், நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு செலவு ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் கட்சி தலைமைக்கு என்ன வேணுமோ அதையும் நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு டீல் பேசி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பிரேமலதா எதுக்குமே ஓகே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்புமணி தரப்பில் பாமகக்கு ஏற்கனவே வந்து அன்புமணி பாமக வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. அதுவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா அவர் வந்து அன்புமணியோட பேசிட்டார். இது ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என் கூட தானே நடத்தணும்னு நான் ஏற்கனவே தைலாபுரத்துலேருந்து செய்தியாளர் சந்திப்பில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படி அன்புமணியோட போய் பாஜக மேலிடம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுட்டு அவரும் வந்து நான் டிசம்பர் 30ஆம் தேதி யாரோட கூட்டணி அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ராமதாஸ் வந்து திமுகவோட கூட்டணி போகணுன்னு நினைக்கிறாரு. ஆனால் ராமதாஸ் கூட இருக்கிற அருள், ஜிகே மணி இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமாக இருக்காங்க. அவங்களும் நம்ம வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பாஜக மூலமாக பைஜெயந்த் பாண்டா மூலமாக அன்புமணியோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு எப்படி வந்து அன்புமணி இருக்கிற இடத்துல ராமதாஸ் இருக்க முடியும்? அப்போ வந்து இவங்க 2 பேருமே நாடகம் ஆடி இவருக்கு ஒரு 10 தொகுதி, இவருக்கு ஒரு 10 தொகுதின்னு வாங்கி 20 தொகுதியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும்னு இப்போ கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்புமணிக்கு வந்து 10லேருந்து ஒரு 15 தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அன்புமணி இருக்கார். இப்போ ராமதாஸும் வந்து அதே தான், ஒரு 15 தொகுதியை கொடுங்க, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட அவங்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாஜக, தமாக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி இந்த கட்சிகள்லாம் இருக்குது. இவங்களோட சேர்ந்து தேமுதிக, பாமக கொண்டு வரணும். இதை பாஜக தான் முயற்சி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் முயற்சி பெருசாக பண்ணலை. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பீகாரில் எடுத்த ஒரு இதை வந்து பட்டியல் இன மக்களோட வாக்குகள் வந்து பாஜகவுக்கு அதிக அளவில் விழுந்திருக்கு. அந்த பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு பீகாரில். அதனால் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தையும் தமிழ்நாட்டில் கையில் எடுக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா திமுக சைடு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பட்டியல் இன ஓட்டுகள், சிறுபான்மையின ஓட்டுகள் எல்லாமே வந்து அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இங்கிட்டு கொண்டு வரணும் அப்படின்னம்னா டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணியிலேருந்து விலகிட்டேன்னு சொல்லிட்டு அவர் தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவரை வந்து இப்போ இழுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே போல் பூவை ஜெகன்மூர்த்தி இவங்களை 2 பேர்த்தையுமே
தங்களுடைய கட்சிகளை கொண்டு வந்து பட்டியலின வாக்குகளை வந்து சிந்தாமல் சிதறாமல் அப்படியே அதிமுக பாஜக கூட்டணியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 44 தனி தொகுதிகள் இருக்குது. இந்த தனி தொகுதிகளில் பாஜக கூட்டணி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின சமுதாய மக்கள் ஓட்டுகளை வந்து கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 10% வாக்குகள் எக்ஸ்ட்ரா வாங்கணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 18.5% வாக்குகள் கிடச்சிருக்கு. ஏற்கனவே அதிமுகவுக்கு 20% வாக்குகள் கிடச்சிருக்கு. ரெண்டையும் கூட்டுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 39% வாக்குகள். இந்த 39% வாக்குகளோட ஒரு 10% வாங்கினோம்னா 49% வாக்குகள். இந்த 49% வாக்குகளை பெறுவதற்கு என்ன முயற்சி? அதுதான் பட்டியலின சமுதாய மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் பாஜக கையில் எடுக்குது. தேர்தல் சமயத்தில் இன்னும் சில மத்தியிலிருந்து ஒரு சில அறிவிப்புகளாக வரும், அறிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுக பாஜக இவங்க 2 பேரோட கூட்டு வாக்கு சதவீதம் 39 அப்படிங்கிற ஒரு கணக்கில் இவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கணக்கு சரியாகுமா அப்படிங்கிறது தான். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா கட்சியில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. அதிமுகவுக்குள்ளே நிறைய முக்கியமான தலைவர்கள் வெளியேறியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதிமுக சார்பாக வேட்பாளராக நிற்கிறது கூட முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் கூட தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. வேறு நம்ம வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வேறு கட்சியில் சேர்ந்து நம்ம எம்எல்ஏ ஆகிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அந்த சைடு போயிருக்காரு, தாவேகா சைடு போயிருக்கிறாரு. செங்கோட்டையன் போனனால தாவேகா சைடு வந்து பெரிய ப்ளஸ் ஆகிடுமா அப்படின்னா, கொங்கு பெல்ட்டில் இருக்கிற அதிருப்தி, எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்கள்ல, முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், இவங்களை வந்து இவர் வந்து கூப்பிட முடியும், செங்கோட்டையன் பேச முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக செங்கோட்டையனுக்கு எம்ஜிஆர் காலத்தில் வந்து குறிப்பாக ஜெயலலிதா காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக இருந்தார். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே அவரோட நல்ல பழக்கத்தில் தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையுமே வந்து தாவேகா சைடு கொண்டு வர முடியும். தாவேகா சைடு வேட்பாளரை நிறுத்த முடியும். இது வரைக்கும் கேட்டாங்கல்ல, தாவேகாவில் நிறுத்துறதுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கள்ல, இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் வந்த பிறகு தாவேகா தரப்பு ரொம்ப சொல்ல முடியும். களத்தில் இறங்கி வேலை பார்க்குறது தாவேகா மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய கட்சி அப்படின்னா தாவேகா தான். இன்றைக்கி அடித்து நவுத்தி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சிறுபான்மையினர் ஓட்டு, திமுகவுக்கு போகிற சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியல் சமுதாய ஓட்டுகள், இது எல்லாத்தையுமே தட்டி தூக்குறதுக்கு விஜய்னால முடியும். அது பிசிஐ ஓட்டாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி ஓட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஓட்டுகள் எல்லாத்தையுமே விஜய்னால் கொண்டு வர முடியும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால பார்த்திங்கன்னா இதே நாடாளுமன்றத்தில் பெறப்பட்ட 20% வாக்குகள் அதிமுகவுக்கு அப்படியே கிடைக்குமா அப்படின்னா அதுதான் சந்தேகமே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா 15% குறைவாக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெறும். இப்போ எல்லா இடங்களில் டெபாசிட்டே வாங்காது. சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட்டே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாஜகவும் எதிர்பார்க்குது. அப்படி போனால் தான் வந்து தமிழ்நாட்டில் நம்ம கால் ஊன்ற முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பாஜக நிற்கிற இடத்துல வந்து பாஜக வேட்பாளர்களை தோக்கடிக்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் போடுறாரு. ஆனால் இதெல்லாம் எல்லாமே அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு மறைமுகமான ஒரு திட்டங்கள். இந்த திட்டங்களை தாண்டி பாஜக மேலிடம் வந்து நம்மளை கூட்டணி அமைச்சு நம்மளை எப்படியாவது ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையில் சுற்றுறாரு. இதை மக்கள் வந்து எப்படி ஓட்டு போட வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும், மக்கள் எப்படி ஓட்டு போட வைக்கிறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமாக இருக்குது. அதை தான் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. தேமுதிக பாமகலாம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம், போகிறவங்க போட்டுப்பா, நம்ம கட்சிக்குள்ளே போகிறவங்க போட்டு போயிடுறாங்க, நம்ம என்ன இருக்குது, என்னைய போல் ஒரு ஆளுமையை நீங்கள் இது வரைக்குமே பார்த்துருக்க முடியுமா? 100 எம்ஜிஆர் 1000 ஜெயலலிதாவுக்கு சமமியா நான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னமும் உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை. நிர்வாகிகள் வந்து மாதம் மாதம் கப்பம் கட்டுக்கிறாரு, வாங்கிக்கிறோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.